மனிதனை அல்ல தேவனை பிரியப்படுத்தும் போது அவர் இன்னும் நம் மீது அதிகமான பிரியத்தை கொடுத்து தேவைகளை நாம் சந்திப்போம். இன்றைக்கு மனிதனை அல்ல தேவனை பிரியப்படுத்துங்க. பிரியமானவருடைய பிரியம் இந்த சிரசின் மேல் வந்து இறங்கும். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 4:1 தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் மனிதர்களை பிரியப்படுத்தவே முயற்சிக்கிறோம். அவங்க விரும்புகிற மாதிரி பேசணும், அவங்க விரும்புகிற மாதிரி நடக்கணும், அவங்க விரும்புகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மனிதர்களாகிய நம்முடைய உறவுகள், நம்மளோடு பயணிக்கிறவர்கள், நண்பர்கள், இப்படிப்பட்டவர்களை பிரியப்படுத்துவதற்கு நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார். அவருடைய பிரியமும் நேசமும் நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே மனிதனை அல்ல தேவனை பிரியப்படுத்தும் போது அவர் இன்னும் நம் மீது அதிகமான பிரியத்தை கொடுத்து தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இன்றைக்கு மனிதனை அல்ல தேவனை பிரியப்படுத்துங்க. பிரியமானவருடைய பிரியம் இந்த சிரசின் மேல் வந்து இறங்குவதாக. நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.